Hello மக்களே, welcome to Unitech the Copier Experts. I am Deepanjali. So இன்னைக்கு நம்ம வீடியோல Kyocera 2020 மாடலோட லைவ் டெமோ பார்க்க போறோம். So இதுல ஒரு சில காம்ப்ளிகேட்டட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜான்சன் சார் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. So without delay, let's get into the video. Hello, வணக்கம் viewers. I am Johnson. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Kyocera 2020 உடைய லேட்டஸ்ட் மிஷினோடைய நம்ம வந்து ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மிஷின் வந்து நிறைய ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு விஷயமாக வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லென்த்தி ஆதார் கார்டை எப்படி நம்ம எடுக்கிறது, ஒரே ஷீட்டில் எனக்கு பக்கத்தில் வரணும், அது எப்படி எடுக்கணும். இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இதுதான். அது இல்லாமல் இன்னும் 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். லென்த்தி ஆதார் கார்டை கிளாஸில் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம், A5க்கு நேராக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம கம்பைன் ஒரிஜினல் போய்டுவோம். ஸோ கம்பைனில் 2-in-1 ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் ஆகிடும். ஜூமில் போயிட்டு ஜூம் என்ட்ரியில் நம்ம 95% வைக்க போகிறோம். வச்சுட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். பேப்பர் சைஸில் நம்ம மல்டி பைபாஸ் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டி பைபாஸ் ட்ரேயில் A4 நம்ம செலக்ட் பண்ணணும். பட் நம்ம பேப்பர் ட்ரேயில் வந்து A4 ஆரில் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம A4 செலக்ட் பண்ணியாச்சு. அகெயின் நம்ம ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒரிஜினல் சைஸ் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஒரிஜினல் சைஸில் A5R நம்ம சூஸ் பண்ண போகிறோம். தென் நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்கேனிங் முடிஞ்சிடும். ஃப்ரண்ட் சைட்ஸ் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடும் ஸ்கேன் பண்ண போகிறோம். அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் டர்ன் பண்ணி வச்சா போதும். இந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் அழகாக நீங்கள் டர்ன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். தென் நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது ஆதார் கார்டுடைய நமக்கு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ லென்த்தி ஆதார் கார்டு பக்கத்தில் ஒரே ஷீட்டில் நமக்கு அழகாக வந்துடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து இந்தியன் லீகல் பேப்பர் எல்லா இடத்துலையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதோ இல்லைனா வந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போதோ நிறைய வந்து செட்டிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம மிஷினுடைய சர்வீஸ் மோடில் போயிட்டு 1087 நம்ம சர்வீஸ் மோட் கொடுத்துருவோம். அதில் 35 போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் அட்ஜஸ்ட் ஃபோலியோ சைஸ்ன்னு இருக்கும். அதில் லென்த் வந்து 330 அதில் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து 343 போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வித்து வருவோம். வித்தில் வந்து 210 டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 216 கொடுக்க போகிறோம். 216 கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் லீகல் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இமேஜும் கட் ஆகாமல் நமக்கு வரும். ஸோ அகைன் நம்ம பேக் வந்துடலாம். வெளியே வரும்போது 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு நமக்கு காப்பி மோடுக்கு வந்துடும். ஃபைனல் ஆப்ஷனாக புக் இருக்கும், ரொம்ப வந்து லென்த்தாக இருக்கும். அந்த ஆர்சி புக்கை எப்படி நம்ம வந்து காப்பி எடுக்கிறது கஸ்டமைஸாக அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம சிஸ்டமில் காமன் செட்டிங் இருக்கும். காமன் செட்டிங்கில் போனீங்கன்னா ஒரிஜினல் பேப்பர் செட்டுன்னு இருக்கும். அதில் கஸ்டம் சைஸ் ஒரிஜினல் சைஸ் இருக்கும். அதை ஓகே பண்ணிடுங்க. அதில் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 200 இருக்கும். அதை நீங்கள் 210 மாற்றிடுங்க. ஒயில் அகெயின் எக்ஸில் வந்து 410 இருக்கும். அதை நீங்கள் 400 நீங்கள் மாற்றிடலாம். மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஓல்டு நம்மளுடைய வந்து ஆர்சி புக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து காப்பி வந்துடும். உங்களுக்கு எந்த இமேஜும் வந்து கட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம்.
இன்னும் வேறு ஏதாவது இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, டாடா.